அப்ராட் மூவ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அந்த மொமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இப்படி ஆயிட்டேன். சென்னையில இருந்த வரைக்கும் நான் எல்போர்ட் தாங்க. பெருசா கார் ஓட்டிக்க கூட பழக்கம் இல்லை. பட் நியூசிலாந்து வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் நானே தாங்க செல்ஃப் டிரைவ். கார்லேயே தான் போறேன், கார்லேயே தான் வரேன். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சென்னையில இருந்த வரைக்கும் வீடெல்லாம் கிளீன் பண்ணதா சரித்திரமே கிடையாது. பட் இங்க வந்துட்டு வீடு கிளீனிங் எல்லாம் நான் தாங்க. ஸோ இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். சென்னையில இருந்த வரைக்கும் சமையல் கூட தக்கெடுத்தோம் தாங்க. பெருசா சமைச்சது கிடையாது. மேபி மேக்ஸிமம் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிருப்பேன். பட் இங்க வந்ததுக்கப்புறம் அத்தனை குவிசனும் அவ்வளோ சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இந்த வெசல் வாஷிங்லாம் நம்ம ஊர்ல பண்ணதா சரித்திரமே கிடையாதுங்க. இங்க வந்துட்டு அதுவும் நம்ம தான். ஸோ இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இருந்து அப்ராட் மூவ் ஆனக்கு அப்புறம் தாங்க ஆக்சுவலி நம்மளுக்கு இந்தியாவில் எவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம எவ்வளோ மிஸ் பண்றோங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி அப்ராட் மூவ் ஆனக்கு அப்புறம் தான் நம்மளால எவ்வளோ இண்டிபெண்டா இருக்க முடியும், இத்தனை விஷயங்கள் நம்மளால செய்ய முடியுமாங்கிறதையும் கத்துக்க முடியுங்க. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும்.